இப்ப நான் மதுரையில இருக்கேன். கண்டிப்பா வந்து இந்த ஜனநாயகன் வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு வந்து பதில் சொல்லுன்னே நம்ம நம்பலாங்க. நீ உள்ள போயிட்டு இருந்தாலே இப்ப பயங்கரமா புல்லரிக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த கரூர் கரூர் விஷயத்துல இருந்து விஜய் அவர் வந்து ரொம்ப இது பண்ணாங்க. அது கண்டிப்பா வந்து இந்த ஜனநாயகம் படம் வந்து திரும்ப அடிக்கும்னு நினைக்கிறேன். மித்த அரசியல் கட்சிக்கு அடி இருக்கு. தளபதி வந்துட்டாலும் இந்த ஜனநாயகனோட பட வரிகள்லயே நம்ம பார்த்த பாட்டு வரிகள்லயே தெரியுது. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, பொதுவா வந்துட்டு மித்த கட்சி மாதிரி விஜய்க்கு வந்து சரியான ஒரு ஏற்பாடு தர மாட்டாங்க. ஏன்னா இவங்க ஒண்ணு சொல்றாங்க, அவங்க ஒண்ணு சொல்றாங்க. இப்ப நான் பொதுவா கேட்கிற மீடியா வந்து விஜய் மட்டுமே டார்கெட் பண்ணி தான் சில இது நெகட்டிவ்ஸ் பண்றாங்களே. நான் பொதுவா கேட்கிறேன், இதே ஒரு கோயில்ல ஒரு சம்பவம் நடக்குது, இதே மாதிரி தேரோட்டம் நடக்குது, இந்த மாதிரி இது நிறைய இது இருக்கு. அது வந்து ஏன் வந்துட்டு அதெல்லாம் நீங்க போட்டு சுட்டி காமிக்க மாட்டேங்கிறது தான் என் கேள்வி. ஏன் அதையும் நீங்க போடலாம்ல, இந்த மாதிரி ஒரு 10 பேர் பலியானாங்க, இந்த மாதிரிலாம் நீங்க போடணும். அது ஏன் விஜய்க்கு இதா மட்டும் இதை கவுண்ட் பண்ணி போட்டு காமிக்கிறீங்கன்னு தான் என்னோட கேள்வி. விஜய் வந்தாரு, அதனால வந்து இத்தனை மக்கள் கரூர்ல இது பண்றாங்க அப்படின்னு. ஏன் இதே அவங்க மிச்ச டிஎம்கே கட்சி எல்லாருமே பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க. ஏன் அவங்க இதெல்லாம் யாராவது ஒன்னு இருப்பாங்க, அதையுமே நீங்க டார்கெட் பண்ணுங்க தான் நாங்க சொல்றோம், எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ.